புத்தர் சிலை என்ற ஒரு விடயம் சற்று அமைதியாக இருந்தது. ஆனால் மீண்டும் இந்த புத்தர் சிலை பேசு பொருளாக இருக்கின்றது. நேற்று இரவு நாமல் ராஜபக்சவுடைய Facebook பக்கத்திலே ஒரு பதிவு, தேரர்களோடு ஒரு சந்திப்பினை ஏற்பாடு செய்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அந்த புகைப்படத்தினை பதிவேற்றுகிறார் Facebook பக்கத்தில். ஆகவே எங்கோ ஒரு இடத்திலே இடிக்கின்றது. என்பிபியின் ஒரு உறுப்பினர் அந்த இடத்திற்கு வருகை தருகின்றார். அவருக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்கள். கொழும்பிலிருந்து சென்ற அந்த குழுவினர், எங்களுக்கு தெரியும் யார் என்றது. தர்மத்தை போதித்த புத்தர் பெருமான், பல கோடி மக்களால் வழிபடக்கூடிய ஒருவர், அவரை வைத்து இந்த நாட்டிலே இப்படியான ஒரு சில குழுக்கள் அசிங்கமான அரசியலை செய்து வருகின்றார்கள். இது ஒரு அரசியல் அஜெண்டாவில் நடந்த ஒரு விடயம் தான். நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப திருகோணமலையில் அந்த இடத்துல இருந்து எங்களோட பேசிக் கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி தெரியுது? இது பின்னணியில ஒரு அஜெண்டா இருக்குதானே, இல்லையா? கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாட்டில் ஒரு பரபரப்பு. காரணம், திருகோணமலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். நேற்றைய தினம் முழு நாளும் பாராளுமன்றத்தில் பெரிதாக பேசப்பட்ட ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இந்த திருகோணமலை மாவட்டத்தில் நடந்த, கடற்கரை ஓரத்தில் நடந்த அந்த சம்பவம் மீண்டும் நீண்ட நாட்களாக இலங்கையிலே புத்தர் சிலை என்ற ஒரு விடயம் சற்று அமைதியாக இருந்தது. ஆனால் மீண்டும் இந்த புத்தர் சிலை பேசு பொருளாக இருக்கின்றது. திருகோணமலையிலிருந்து புத்தர் சிலை சட்டவிரோதமாக ஒரு இடத்திலே வைக்கப்பட்டதை அடுத்து அங்கு ஒரு அமைதியின்மை இடம்பெற்றிருக்கிறது. அதை வைப்பதற்கு சென்றவர்கள் யார் என்று பார்த்தால், இங்கிருந்து பலாங்கொடை காசியப்ப தேரர் கொழும்பிலிருந்து சென்றிருக்கின்றார். அவர் மாத்திரமல்ல, நாங்கள் இதற்கு முன்பதாக நிறைய இடங்களில் குருந்தூர் மலை விவகாரமாக இருக்கலாம், தையிட்டி விவகாரமாக இருக்கலாம், கொழும்பில் நடந்த நினைவேந்தல் நிகழ்வுகளின் போது இடம்பெற்ற ஒரு சில குழப்பகரமான நிகழ்வுகளாக இருக்கலாம். இதற்கு அனைத்துக்குமே பின்னணியில் இருந்த ஒரு குழுவினர். அது மாத்திரமல்ல, ஒரு வாரங்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு நேர்காணல் செய்திருந்தோம். சாவகச்சேரி பிரதேச சபையின் உபதவிசாளர் அவருக்கு எதிராக கொழும்பிலே ஜனாதிபதி செயலகத்திலே ஒரு குழுவினர் சென்று ஒரு முறைப்பாடை செய்திருந்தார்கள். சிங்களவர்களுக்கு வாழ வழியில்லாமல் செய்கின்றார்கள் என்றெல்லாம் பல முறைப்பாடுகளை செய்த ஒரு குழுவினர் இருந்தார்கள். அவர்கள் தான் நேற்றைய தினமும் இந்த புத்தர் சிலை விவகாரத்தின் பின்னணியில் செயற்பட்டிருப்பது நேற்றைய காணொளிகள் மூலம் தெரிய வந்தது. ஆகவே நாங்கள் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் இன்று இந்த விடயத்தினை தான் நாங்கள் பேச போகின்றோம். நாங்கள் முதலாவதாக திருகோணமலையில் இப்பொழுது நிலவரம் என்ன, நேற்றைக்கு முன்தினம் இரவு என்ன நடந்தது, இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பமானது என்பது தொடர்பாக நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். அதற்காக நாங்கள் இப்பொழுது எங்களுடன் இணைத்துக் கொள்கின்றோம் எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் கியாஸ் சாஃபி திருகோணமலையிலிருந்து. வணக்கம். ரைட் கியாஸ் சாஃபி, நேற்றைக்கு முன்தினம் இரவு வேளையில் ஒரு அமைதியின்மை திருகோணமலையில் என்ன நடந்தது? யார் அங்கு இடத்திற்கு முதலாவதாக வந்தார்கள்? அதில் இப்பொழுது நீங்கள் கூட பல வருட காலமாக திருகோணமலையில் வசித்து வருகின்றீர்கள். உண்மையிலேயே அந்த இடத்தில் என்னதான் பிரச்சனை? அங்கு இதற்கு முன்பதாக நான் தெரிந்த அளவில், எனக்கு தெரிந்த அளவிலே 2004ஆம் ஆண்டு சுனாமிக்கு முன்பதாக அந்த இடத்துல ஒரு விகாரை இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது உண்மையா? உங்களுடைய விளக்கம் என்ன? புத்தர் சிலை நேற்று முன்தினம் வைக்கப்பட்டது. அது மீண்டும் மதியம் நேற்று 17ஆம் தேதி மதியம் மீண்டும் அதே இடத்தில் திருகோணமலை துறைமுக போலீசாரால் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டு மீண்டும் அதில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கும் அவர்களுடைய அந்த விடயம், அதாவது சட்டவிரோத கட்டுமான பணிகள் தொடர்பாக அவர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கும், அதே நேரம் பௌத்தர்களின் உரிமை கோரல்கள் தொடர்பாகவும் இது சாராருக்கும் இடையில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டு இருப்பதாக பலரும்
இதனுடைய ஆரம்பம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இந்த கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகளினால் ஆணையாளரினால் நாயகத்தினால் ஒப்பமிடப்பட்டு சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றுவதற்கான உடைத்தல் கட்டளை கொட்டப்பட்டது. அங்கு அந்த நேரத்தில் சட்டவிரோதமாக 3 கொட்டில்கள் தற்காலிகமாக இருந்த சிற்றுண்டி சாலைகள் அதிலிருந்து கட்டப்பட்டதற்காக அந்த கரையோர பாதுகாப்பு அனுமதி பெறப்பட்டதனால நவம்பர் 14ஆம் தேதி திணைக்கள அதிகாரிகளினால் சட்டவிரோத கட்டுமானங்கள் 3 கட்டிடங்களும் அதிலிருந்து அகற்றப்பட்டது. அதன் பிறகு நவம்பர் 15ஆம் தேதி இரவு குறித்த பகுதியில் இரவோடு இரவாக கட்டுமான பொருட்கள் இறக்கப்பட்டதாகவும் அதில் பேர்பலகை ஒன்றும் நாட்டப்பட்டதாகவும் தெரிய வருகிறது. அந்த வகையில தர்ம பாடசாலையின் கட்டடத்துக்காக அத்திவார கல்லொன்று நவம்பர் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு அந்த சுபவேளையில மங்கள சுபவேளையில திருகோணமலை பிரதேசத்தின் மகா சங்கத்திரத்தின் தலைமையில் நடத்தப்பட்ட அந்த அத்திவார கல் நாட்டப்பட்டது தர்ம பாடசாலைகளுக்காக. அந்த வகையிலே நாம் புத்தர் சிலை அதற்காக புத்தர் சிலையை வைப்பதற்கான வேலைகளும் கட்டுமான பணிகளும் நவம்பர் 16ஆம் தேதி ஆரம்பமானது. எனவே அந்த வகையிலே கரையோர பாதுகாப்பு திணைக்களம் திருகோணமலை பிரிவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தது. இப்படியான ஒரு கட்டடம் கட்டப்படுகின்றது, சட்டவிரோத கட்டடம் கட்டப்படுகிறது என்பது கரையோர பாதுகாப்பு திணைக்களம் திருகோணமலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அந்த வகையில் கட்டுமானத்துக்கு தடை விதிக்கப்பட்ட போதும் வேலைகள் கொஞ்சம் கொஞ்சம் தொடர்ந்து வந்தன. அந்த வகையிலே நவம்பர் 16ஆம் தேதி இரவு அதே வேகத்தில் நவம்பர் 16ஆம் தேதி இரவு புத்தர் சிலையும் அங்கு வைக்கப்பட்டது. அந்த நவம்பர் 16ஆம் தேதி அந்த நள்ளிரவுல அந்த புத்தர் சிலை மீண்டும் அதில் பல்வேறு சர்ச்சைகள், வாத பிரதிவாதங்கள், அடுத்தது போலீசாருக்கும் அந்த பௌத்த மக்களுக்கும் இடையிலான அந்த பிரச்சனைகள், பௌத்த தேரருக்கு இடையிலான கொஞ்சம் கைகலப்புகள், வாய்த்தக்கங்கள் வந்த அந்த நேரத்திலே தான் மீண்டும் அந்த புத்தர் சிலை நடு ராத்திரியில மீண்டும் துறைமுக போலீசாரினால் அந்த புத்தர் சிலை பாதுகாப்புடன் போலீஸ் நிலையத்தில் கொண்டு செல்லப்பட்டது. அந்த இதுதான் அந்த நடந்த விஷயமாகும். வேறு ரைட். இப்ப இது அமைக்கப்பட்ட இடம், அதாவது புத்தர் சிலை பலவந்தமாக கொண்டு போயிட்டு வைக்கப்பட்ட இடம், இது கோணேஸ்வரா வீதி என்று சொல்லப்படுகிறது என்ன? கோணேஸ்வரா வீதிக்கு பக்கத்தில், அதாவது கோவிலுக்கு செல்கின்ற வீதி. ரைட். ஆகவே இதுவும் சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. கோவிலுக்கு செல்கின்ற வீதியிலே இவர்கள் இந்த புத்தர் சிலையை வைத்திருக்கிறார்கள். மீண்டும் புத்தர் பேசு பொருளாக இருக்கிறார் இலங்கையில். எங்களுக்கு தெரியும் 21ஆம் தேதி நுகேகொடையில் ஒரு மாபெரும் பேரணி, அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு பேரணி ஒன்று இடம்பெறவிருக்கின்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த எங்களுக்கு தெரியும் சும்மாவே நவம்பர் 21ஆம் தேதி நாமல் ராஜபக்ச தரப்பினர் ஒவ்வொரு காரணங்களையாக தேடிக்கொண்டு 21 காரணங்களை குறிப்பிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்ட பேரணியை ஒழுங்கு செய்திருந்தார்கள். நேற்றைய தினம் பிரதானமாக நாமல் ராஜபக்ச மாத்திரமல்ல SLPPயின் பலரும் இந்த விடயத்தினை பிரதான விடயமாக நேற்று பேசி வந்ததை எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருந்தது. ஆகவே இதன் பின்னணியில் ஏதோ ஒரு வகை சூழ்ச்சி இருப்பது இப்பொழுது தெரிய வருகின்றது கொஞ்சம் கொஞ்சமாக. அது மாத்திரமல்ல, பாராளுமன்றத்தில் கூட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், நாமல் ராஜபக்சவுக்கு 21ஆம் தேதி போராட்டம் செய்ய வேண்டும் என்றால் வேறு விதமான காரணங்களை தேடிக்கொள்ளுங்கள், மீண்டும் இனவாதத்தை கிளறிவிட்டு இவ்வாறான பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு அதன் மூலம் நீங்கள் குளிர்காய வேண்டாம் என்ற விதத்திலான கருத்துக்களை தெரிவித்ததாகவே. அதே போல நேற்று இரவு நாமல் ராஜபக்சவுடைய Facebook பக்கத்திலே ஒரு பதிவு, இந்த திருகோணமலையில் வைக்கப்பட்ட இந்த புத்தர் சிலையோடு சம்பந்தப்பட்ட அந்த இடத்திற்கு இருக்கின்ற மதகுருமார், அதாவது தேரர்களோடு ஒரு சந்திப்பினை ஏற்பாடு செய்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அந்த புகைப்படத்தினை பதிவேற்றுகிறார் Facebook பக்கத்தில். ஆகவே எங்கோ ஒரு இடத்திலே இடிக்கின்றது. 21ஆம் தேதிக்கான அஜெண்டாவா இது என்று இப்பொழுது சந்தேகம் எழுந்திருக்கின்றது. இது தமிழர்கள் மாத்திரமல்ல, சிங்களவர்கள், சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் அதிகமாக இப்பொழுது இதை ஒரு பிரதான விடயமாக எடுத்திருக்கிறார்கள். காரணம், 21ஆம் தேதிக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு, பேரணி செய்வதற்கு, மக்களை எழுப்பதற்கு, அதுவும் சிங்கள சகோதரர்கள், சிங்கள மக்களை அந்த நுகேகொடைக்கு வரவைப்பதற்கான ஒரு வழியாகத்தான் திருகோணமலையிலே இந்த விடயம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் சமூக வலைத்தளங்கள் தொடர்ச்சியாக நேற்று தினம் முழுவதுமாக பேசப்பட்ட விடயம். கியாஸ் சாஃபி தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். கியாஸ்,
இப்போ ஆனந்த விஜயபால் அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திற்கு நேற்றைய தினம் பேசுவதற்கு முன்பதாக நேற்றைக்கு முன்தினம் இரவு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கின்றார். அந்த இடத்திலிருந்து உடனடியாக புத்தர் சிலை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பிரதானமாக அனைத்து செய்திகளுக்கும் அப்படித்தான் சென்றது. சாணக்கியன் நன்றி தெரிவித்தார் ஆனந்த விஜயபால் அமைச்சருக்கு. ஆனால் நேற்று காலை பாராளுமன்றத்தில் வைத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். எப்படி என்றால், புத்தர் சிலைக்கு எந்தவிதமான சேதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது, அதனை பாதுகாக்கும் முகமாகத்தான் அங்கிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டது என்று தெரிவித்திருந்தார். இது உண்மையாகவே புத்தர் சிலைக்கு யாராலும் சேதத்தை ஏற்படுத்த அந்த இடத்திலே முயற்சித்தார்களா? அது முற்றிலும் போலீஸ்காரரும் மற்ற பௌத்த மக்களுமே அங்கே கூடியிருந்தார். சரியா? அதே நேரத்துல அந்த புத்தர் சிலைக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அங்க பெரும்பாலும் இருந்ததாக தெரியல. ஏன்னா தமிழ் மக்களோ முஸ்லிம்களோ அல்லது ஏனைய சிறுபான்மையினரோ அங்கு கூடவும் இல்லை, பிரச்சனைக்கு செல்லவும் இல்லை அந்த இடத்துல. ஏன்னா இது வந்து ஒரு நிர்வாக ரீதியான பிரச்சனை, ஒன்று நிர்வாக ரீதியான பிரச்சனையாக மாத்திரமே இருந்தது. ஒன்று மேயர் திருவண்ணாமலை நகர சபைக்கு உரிய, திருவண்ணாமலை மாநகர சபைக்குரிய ஒரு அதிகார வரம்புக்கு உட்பட்டது. எனவே உத்தியோகபூர்வமாக ஒரு சட்ட பிரச்சனையாக அது அவர்களால் பார்க்கப்பட்டது. அதே போல இது ஒரு கரையோட பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரத்துக்கு கீழே வருவதனால அது சம்பந்தமாக அவர்கள் தீர்மானம் எடுப்பார்கள். எனவே அது சம்பந்தமாக இது ஒரு நிர்வாக ரீதியான பிரச்சனை, ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை என்று சிறுபான்மையினரால பார்க்கப்பட்டது. எனவே அவர்கள் எவரும் அங்கு அந்த புத்தர் சிலைக்கு சேதத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அல்லது பிரச்சனை போகக்கூடிய அளவுக்கு எவரும் அங்கு முன்வந்ததாக காணவில்லை. ஆனால் நேற்றைய தினம் அதே போலீசார் தான் மிகவும் மரியாதையாக பக்திமயமாக கால்களில் அந்த அவர்களுடைய சப்பாத்திகள் எல்லாம் கழற்றி பக்திமயமாக அந்த புத்தர் சிலையை தூக்கி கொண்டு வந்து அந்த இடத்திலே மீண்டும் பிரதிஷ்டை செய்கின்றார்கள். அந்த காட்சிகளும் காணக்கூடியதாக இருந்தது. அப்போதுதான் ஒரு குழப்பம் ஏற்படுகின்றது. என்பிபியின் ஒரு உறுப்பினர் அந்த இடத்திற்கு வருகை தருகின்றார். அவருக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்கள். கொழும்பிலிருந்து சென்ற அந்த குழுவினர், எங்களுக்கு தெரியும் யார் என்றது, அந்த குழுவினர் லைவ் வீடியோவிலே அந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் அல்லது என்பிபியை சார்ந்த உறுப்பினர் ஒருவருக்கு எதிர்ப்பினை வெளிப்படுத்துகின்றார் விதத்திலான காணொலிகள் நேற்று தினம் வெளியானது. ஆகவே இதன் பின்னணியில் என்ன நடந்திருக்கலாம் நீங்கள் நினைக்கின்றீர்கள்? பாராளுமன்ற விவாதத்தில் நேற்று ஒரு புறம் நேற்று பாராளுமன்ற விவாதம் நடக்குது ஒரு பாராளுமன்றத்தில். அடுத்தது பாராளுமன்ற மாவட்ட செயலகத்தில் அதே நேரத்திலையும் இந்த பிரச்சனை தொடர்பாக நேற்று மதியம் வரை கூட்டம் ஒன்று நடக்குது. அதே போல திருவண்ணாமலை பார்லமெண்ட் இடம்பெற்ற பார்லமெண்ட் விவாதம் மற்றும் மாவட்ட செயலகத்தில் இந்த ரெண்டு முடிவுகளும் தொடர்பாக ஆகவே இரண்டும் ஒரு சில வேலை பின்னி பிணைந்தது ஒன்றாக காணப்படுகின்றது. உதாரணம், நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அன்று பார்லமெண்டத்தில் புத்தகத்தில் தொடர்பாக விவாதங்கள் இடம்பெற்றுள்ள அதே வேளை இந்த விவாதங்களில் பிரதான இரண்டு விதமான எதிர்வினைகள் முன்வைக்கப்பட்டன. ஒன்று, சில எதிர்கட்சி உறுப்பினர்கள், குறிப்பாக தமிழ் தேசிய கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த கட்டுமானத்தை பௌத்த சிங்கள ஆக்கிரமிப்பு நடவடிக்கை நீட்சி என்று அவர்கள் சந்தேகம் வெளியிட்டனர். அதே போல இந்த கட்டுமானமானது தமிழ் மக்கள் மீது இனவரி தாக்குதலை ஆரம்பிக்கவும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அரசாங்கத்தின் அடக்குமுறையை இறுக்கிக் கொள்ளும் திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிரல் என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதில் அவர்களுக்கு இவ்வாறு அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். இந்த நிலையில் கிடைத்த தகவலின்படி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தலையிட்டு மீண்டும் புத்தர் சிலை வைக்கப்படும் என உறுதி வழங்கியுள்ளார். இது சிலையை மீண்டும் நிறுவப்படுவதற்கான அரசு மட்டத்திலான உறுதிப்பாட்டை உணர்த்தப்படுகின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. இதற்கு முன்னர் அரசாங்க கட்சி பார்லமெண்ட் உறுப்பினர், இதற்கு முன்னர் நேற்று நடந்தது ஒரு அரசாங்க கட்சி பார்லமெண்ட் உறுப்பினருக்கு நடந்த அதே இடத்துல வந்த ஒரு அவமதிப்பு, அடுத்தது அவரை கூக்குரலுக்கு அவரை வெளியே போன்று அனுப்பினது. எனவே அதே போல இதற்கு முன்னரும் அரசாங்க கட்சி பார்லமெண்ட் உறுப்பினர் ஒருவர் இந்த நிகழ்வை தடுத்து நிறுத்த முயன்றதால் அது பாரிய அழிவுகள் ஏற்படும் என்று ஏற்கனவே மிரட்டல் தொனியிலே பேசியதாகவும் இங்கு பலரும் சொல்கின்றனர். இந்த நிலையில் இத்தகைய பேச்சுக்கள் கிட்டத்தட்ட இனப்புரோதத்தை தூண்டுவதாக ஒரு கண்டனங்களாக இருக்கின்றன. இனப்புரோதத்தை பெரும்பாலும் தூண்டுவதாக ஒரு அமைப்பாக ஒரு கண்டனங்கள் எழுந்துள்ளன. அந்த வகையிலே தான் நவம்பர் 17ஆம் தேதி மதியம் 12 மணி அளவில் மாவட்ட செயலகத்தில் இந்த குழப்பமான நிலை குறித்து உயர்மட்ட கூட்டம்
இருப்பினும் கூட்டத்தை தொடர்ந்து சரியா 1:30 மணி அளவில் போலீசாரின் பாதுகாப்புடன் அதே இடத்தில் நிறுவப்பட்டது என்பதனால, அதே இடத்துல புத்தர் சிலை கொண்டு வந்து வைக்கப்பட்டது என்பதனாலே அமைதி மற்றும் சட்டம் ஒழுங்கை பேணும் நோக்கில் சிலையை மீண்டும் நிறுவ அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றதாக அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகின்றது. இந்த கூட்டத்தில் சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றுமாறு கோரிய கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளின் முறைப்பாடும் அதே வேளையில மற்றும் நீதிமன்றத்தில் காவல்துறையினால் வழக்கு தொடரப்பட்ட தகவல்களும் விவாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நாங்கள் ஊகிக்கிறோம். அந்த கூட்டத்தில் மாவட்ட அரசாங்க மொத்தத்தில் என்னன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்லமெண்டத்தில் நடந்த விவாதங்களும் அமைச்சரின் உறுதிமொழியும், அந்த பார்லமெண்டில் சாணக்கியன் ஐயாவுக்கு வழங்கப்பட்ட அமைச்சரின் உறுதிமொழியும் மாவட்ட செயலகத்தின் கூட்டத்தின் முடிவுகளும் இணைந்து சிலை அகற்றப்பட்டு சிறிய நேரத்திலே அதை மீண்டும் நிறுவதற்கான அரசியல் மற்றும் நிர்வாக ரீதியான தீர்மானத்தை சில பேர் உருவாக்கியுள்ளதா என்ற சந்தேகமும் எழுகின்றது. ரைட் கேஸ். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி? இப்போ இதுக்கு பின்னணியில் இப்போ வெளிப்படையாக தெரியுது, நேற்றைய தினம் சோசியல் மீடியாவில் சிங்கள மொழி பேசுகின்ற மக்கள் பெரும்பாலும் இப்போ சொல்லி வராங்க இது ஒரு அரசியல் அஜெண்டாவில் நடந்த ஒரு விடயம் தான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ திருகோணமலையில் அந்த இடத்துல இருந்து எங்களோட பேசிக்கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி தெரியுது? இது பின்னணியில் ஒரு அஜெண்டா இருக்குதானே இல்லையா? அஜெண்டா இருப்பதாகத்தான் தெரிய வருகிறது. ஏனென்றால் அந்த நீங்க நேற்று சொன்ன மாதிரி அந்த எதிர்கட்சி தலைவருடைய அந்த பார்லமெண்ட் உரையும் நாமல் ராஜபக்ஷ அவர்களை சந்தித்த அந்த பௌத்த குழுக்கள், மகா சங்கத்தினர் பௌத்த குழுக்களும் அடுத்து அவருடைய உரையாற்றும் பார்லமெண்டத்தில் நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய உரையும், அடுத்தது பார்லமெண்ட் உறுப்பினர் ஸ்ரீலங்கா சுந்தர அவருடைய அந்த உரையும் அவருடைய உரையும் இதனை தெளிவாக எடுத்து காட்டுவதாகத்தான் தெரிகிறது. சரியா? ரைட். ஆகவே இப்படித்தான் நிலவரம் இருக்கிறது. கேஸ், உங்களிடம் நான் மற்றும் ஒரு இறுதியாக கேள்வி கேட்கின்றேன். என்னென்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஹோட்டல் இருந்ததாகவும் அந்த ஹோட்டல் கட்டிடத்தை தகர்ப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதை அடுத்து தான் இந்த இடத்துல இந்த பிரச்சனை வந்தது. அதாவது அந்த கரையோர பகுதியில் இருந்த ஒரு ஹோட்டல், அது ஒரு கட்சிக்காரருக்கு சொந்தமானதாக சொல்லப்படுகின்றது. நான் சோசியல் மீடியாவில் பார்த்த அளவில் அது எந்த அளவு உண்மை என்பது எங்களுக்கு தெரியாது, உறுதிப்படுத்த முடியாது. ஆனாலும் இருந்த வகையில் ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்த யாரோ ஒருவருடைய ஹோட்டல் ஒன்று அந்த இடத்தில் நிறுவப்பட்டதற்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது. அந்த பிரச்சனையை அடுத்து அந்த கட்டிடம் தகர்க்கப்பட முயற்சிப்பை எடுத்ததை அடுத்துதான் இப்பொழுது புத்தர் சிலை அந்த இடத்துல வைத்து இப்படியான ஒரு குழப்பம் உருவாக காரணமாக அமைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது உண்மையா? அவர் வந்து அந்த இடத்துல என்னன்னா, இதுல வந்து சில ஆவணங்கள் இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படின்னு 1951ஆம் ஆண்டு முதல் இந்த இடத்துல ஒரு விகார ஸ்தானம் ஒன்று இருந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல அது வந்து அந்த அருகே உள்ள அந்த இராணுவ முகாமுக்கும் இருந்ததாகவும், அதே நேரத்தில் அது பாதுகாப்பு காரணங்களுக்காக சுனாமி பேரழிவின் பிறகு அந்த இடத்தில் இருந்த கட்டிடம் முற்றிலும் அழிந்த நிலையில் அந்த பதிவுகள் கடின பாதுகாப்பு மற்றும் கடல்வள திணைக்களத்தினால் பாதுகாக்கப்பட்டு வரத்தாலேயும் அந்த இடம் சற்று இன்னொரு இடத்துக்கு இடமாற்றப்பட்டதாகவும், அந்த நிலையிலே தான் 2014ஆம் ஆண்டு ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜா இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினால் பூஜாபுவி பத்திரம் வந்து 40 பேஜஸிலும் அதற்கு வழங்கப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். அந்த இடத்தில் இருக்கிறது. ஏற்கனவே சுனாமி ஏற்கனவே ஒரு சாதாரணமாக ஒரு சிறிய ஒரு மலை ஸ்தாபனம் ஒன்று இருந்திருக்கிறது. அந்த சுனாமி பொழுது அது வேறு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும், ஆனால் 2014ஆம் ஆண்டு என்னன்னு கேட்டா அந்த ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜா விகாரஸ்தானத்துக்கான அந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களான பூஜா பூமி பத்திரம் ஒன்று 40 பேஜஸ் நிலம் வழங்கப்பட்டதாக அவர்கள் ஆதாரத்தை காட்டுகிறார்கள். அந்த வகையிலே அந்த வகையில அதுக்கு கொஞ்சம் வேலி போட்டு அந்த கடற்கரை ஓரமாக இருந்து அந்த வேலி போட்டு அதை கொஞ்சம் பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். அந்த நிலையிலே தான் இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்ட இடத்திலிருந்து 5 அடி இடதுபுறம் ஒரு பெரிய ஓமரமும் மற்றொரு புத்தர் சிலையும் உள்ளன. தற்போது இருக்கிறதில்லை. ஏற்கனவே அந்த அவங்க தற்போது புத்தர் சிலை
அந்த இடத்தில் புத்தர் சிலை எதுவும் இல்லை என்ற கூற்று பொய்யானது. புத்தர் சிலை ஏற்கனவே இருக்கின்றது. ரைட். பாருங்கள் ஒரு திருகோணமலையில இருந்து திருகோணமலையின் கல்யாண வம்சத்திஷ காமதுருவு நிர்வாகித்து வருகின்றார்கள். இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு கண்டா, தர்ம பாடசாலை அல்ல, பன்சாலுக்கு அந்த விகாரைக்கு சொந்தமான 40 பேஜஸ் நிலத்தில் இருக்கும் கடை, அந்த கடையை கைப்பற்றுவதுதான் காரணமாக இருக்கலாம். சிற்றூர் கடை ஒன்று இருக்கு. இந்த கடையை கைப்பற்றுவதற்காக வேண்டித்தான் இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டதாகவும் இந்த ஒரு கதை ஒன்று வருகின்றது. சரியா? அப்ப இந்த ஏற்கனவே புத்தர் சிலை ஒன்று இருக்கு, ஒரு இடத்தை பக்கத்துல எத்தனை அடி, ஒரு 5 அடி 6 அடி தூரத்துல, 15 அடி தூரத்துல, 10 அடி தூரத்துல இருக்காது. சரியா? ஆகவே இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டதுக்கான முழுக்க காரணம் அந்த 40 பேஜஸ் அந்த காணிய அவங்க பன்சலை விகாரைக்கு கைப்பற்றுவதுதான் நோக்கமாக இருக்கலாம். ரைட் ரைட். ஓகே. இந்த இடத்துலதான் அந்த காணி யாருடைய ஐக்கிய தேசிய கட்சியின் திருவண்ணாமலை பிரிவு மாவட்ட பிரிவு அமைப்பாளர் தீபாவளி இயனக்கே அம்மையாரின் மகள் மற்றும் மருமகன் நடத்தி வரும் இந்த வணிக நிறுவனத்துக்கு, சரியா, இந்த வணிக நிறுவனத்தில் உள்ள இடம்தான் அது. இதற்கு எதிராக அனுமதியின்றி நிலங்களை கைப்பற்றியது என்ற குற்றச்சாட்டில் போலீசில் புகார் ஒன்று ஏற்கனவே இருந்து வருகின்றது. ரைட். ஓகே. சரி, நல்ல சொல்லுங்க. எப்படியோ அந்த கடை நடத்தி வந்த அந்த அந்த கடை நடத்தி வர இந்த நிலத்தை அவர் சொல்றாரு என்னன்னா, அவர்கிட்ட இந்த நிலத்தை எங்களுக்கு ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜா விகாரஸ்தானத்துக்காக வேண்டி சிவசாசன வணிக கடை என்ற வகையில் வாடகையை கொடுத்தது, அதனால நாங்கள் வாடகைக்கு பெற்று வருகிறோம் என்று இப்ப சொல்றாரு அவர். உண்மையிலே அந்த விகாரஸ்தானத்துக்கு வருமான வழிகள் எதுவும் இல்லாததுனால்தான் இந்த நிலத்தை எங்களுக்கு வாடகை கொடுக்கிறார்கள். அப்போது எந்த அனுமதி பத்திரமோ அனுமதியோ இல்லை. எங்களுக்கு தெரிந்தது 2014 மஹிந்த ராஜபக்ச கொடுத்த அனுமதி பத்திரத்தை மட்டுமே நாங்கள் இந்த வணிகத்தை ஆரம்பிக்க நாங்கள் இந்த கப்பங்களை நாட்டி அந்த வேலியை போட்டு செய்தோம் என்று சொல்றேன். ரைட். கேஸ் இறுதியாக இப்போ அந்த இடத்துல நிலவரம் எப்படி இருக்கு? பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இறுதியா. இப்பொழுது நேற்று நேற்று கடைசி நேரத்துல அந்த இடத்தை அந்த இடத்தை அவர் ஏதோ ஒரு சமரச முயற்சியில் ஈடுபட்டது. அவரும் அந்த நகரத்துல திருவண்ணாமலை நகரத்துல இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர். அவர் திருவண்ணாமலை நகரத்துல மத்தியில இருந்து அவர் தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர். இந்த வகையிலே தனது பிரதேசம் என்ற வகையிலே அவர் உடனடியாக கொழும்பிலிருந்து வந்திருக்கின்றார் பிறகு. எனவே அவர் அந்த நேரத்துல அவருக்கு ஏதோ சமரச முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற நேரத்துல அவருக்கு கூப்பிட்டு அவரை அங்கிருந்து போகுமாறு கோஷமிட்டு அங்கிருந்து அங்கிருந்து உலர்த்தி அவரை போலீசாரும் அவரை பாதுகாப்புடன் உயிரிழந்து கொண்டு வந்தார். அந்த நிலையில தற்போது வரையும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில தான் அந்த புத்தர் சிலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று அவங்களோட பணவோதி அவங்க செஞ்ச அதே வேலையை தொடர்ந்து இப்ப இன்னைக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க. எனவே தொடர்ந்து போலீசார் அதன் அடிப்படையில் தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல. ரைட். ஓகே. ஸோ புத்தர் மீண்டும் அந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். தற்பொழுது அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எல்லா விடயங்களையும் எங்களுக்கு அந்த இடத்திலிருந்து தெளிவாக ஒரு விளக்கத்தினை வழங்கியிருந்தார் எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் கே சாஃபி. உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். ரைட். அந்த வகையில் தான் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிய விடயம் திருகோணமலையில் நடந்த அந்த அமைதியின்மை, தொடரும் அந்த பதற்றம், பரபரப்பு பின்னணி என்ன என்பது குறித்து தான் நாங்கள் எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் கே சாஃபியை நேரடியாக தொடர்பு கொண்டு அங்கு தற்போது நிலவரம் என்ன என்பது குறித்து பேசியிருந்தோம். அவரும் எங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் இந்த டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டார். கே சாஃபிக்கு எங்களோட நன்றிகள். ரைட். இதுதான் மக்களே. ஸோ இப்போ உங்களுக்கு பார்ப்பவர்களுக்கு விளங்கும். இப்படி பல வழிகளிலே ஒரு சம்பவம் நடந்தேறி இருக்கின்றது.
அரசாங்கம் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த போதுதான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நேற்றைக்கு முன்தினம் ஒரு விதமான கருத்தினை பார்லிமெண்ட் உறுப்பினர் சாணக்கியனுக்கு தெரிவித்ததாக சாணக்கியன் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதற்கு அடுத்த நாள் நேற்று தினம் காலை வேளையில் பார்லிமெண்டத்தில் வைத்து அவர் கூறிய விடயம் வேறு. ஆகவே இருவேறு கருத்துக்களாகத்தான் எங்களுக்கு அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல அரசு தரப்பில் இருக்கின்ற தமிழ் பேசும் அமைச்சர்கள், பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இது குறித்து நேற்றைய தினம் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். அமைச்சர் ராஜலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார். இதை வைத்து இனவாத ஒரு தீப்பொறியாக இதனை உருவாக்குவதற்கு இவர்கள் முயற்சிப்பதாக நேற்றைய தினம் அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதே போல பார்லிமெண்டத்தில் அருண் ஏமச்சந்திர கூட குறிப்பிட்டிருந்தார். திருமலை புத்தர் சிலை விவகாரம் நான் கவலை அடைகின்றேன் என்று பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திர குறிப்பிட்டிருந்தார். இப்படி பலரும் பலவிதமாக பேசியிருந்தார்கள். அதே போல சுனில் வட்டகல பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல திருகோணமலை சம்பவத்தை இனவாதமாக்க முயற்சி என்று குறிப்பிட்டிருந்தார். இப்படி பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றது. புத்தர் சிலை விவகாரத்தில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சபையில் நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இப்படியான செய்திகள் தான் இன்றைய தினம் எங்களுக்கு பார்க்கவும் கேட்கவும் கூடியதாக இருக்கிறது. ஆனால் தர்மத்தை போதித்த புத்தர் பெருமான் அவர் அமைதியாக சிலையாக இருக்கின்றார். அவர் மிகவும் மதிக்கக்கூடிய ஒருவர், பல கோடி மக்களால் வழிபடக்கூடிய ஒருவர். அவரை வைத்து இந்த நாட்டிலே இப்படியான ஒரு சில குழுக்கள் அசிங்கமான அரசியலை செய்து வருகின்றார்கள். இதுதான் கவலைக்குரிய விடயம். இப்படி அடாவடித்தனமான முறையிலே அந்த புத்தர் சிலையை சட்டவிரோதமாக பலவந்தமாக ஒரு இடத்தில் சென்று வைக்க முற்படும் போது அந்த சிலைக்கான மதிப்பு தான் அங்கு கேள்விக்குறியாகின்றது. தமிழர் தாயகம், தமிழர் வாழ்கின்ற பிரதேசம், 90% தமிழ் மக்கள் அந்த பகுதியில் வாழ்கின்றார்கள். அப்படி இருக்கும் நிலையில் கோணேஸ்வரர் வீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி, கோவிலுக்கு செல்கின்ற பிரதான வீதி, அந்த இடத்தில் இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. புத்தர் பெருமானே, உங்களுடைய சிலையை வைத்து இப்படியான ஒரு சில குழுக்கள் அடாவடித்தனமாக செயற்படுகின்றார்கள். ரைட். ஆகவே இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் இந்த திருகோணமலை மாவட்ட சம்பவம் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். எதிர்வரும் 21ஆம் தேதிக்கான SLP-யினரை நாமல் ராஜபக்சவின் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம், எதிர்ப்பு பேரணி, அதற்கான ஒரு காரணமாக தற்பொழுது இந்த திருகோணமலை விவகாரம் மாறி இருக்கின்றது, புத்தர் சிலை விவகாரம் மாறி இருக்கின்றது. அவர்கள் இதனை கையில் எடுத்து விட்டார்கள். எங்களுக்கு தெரியும், கடந்த ஆட்சி காலங்களின் போதும் ஏதாவது ஒரு அமைதியான நிலை உருவாகும், தேர்தல்கள் நெருங்கும் போதும் சரி, ஆட்சி மாற்றங்கள் வரப்போகிறது என்று அறிந்து கொண்டாலும் சரி, உடனடியாக கையில் எடுக்கப்படுகின்ற ஆயுதம் தான் இனவாதம், இனவாத கலவரங்கள். இதுதான் எங்களுடைய நாட்டிலிருந்து வந்திருக்கின்றது. மீண்டும் அதுதான் ஆரம்பித்திருக்கின்றது. இவர்கள் தெரியும் நன்றாகவே, அடுத்த 5 வருடங்களுக்கு இந்த அரசாங்கத்தை எதுவும் செய்து அசைக்க முடியாது. இனவாதத்தை வைத்து அடிப்போம், இனவாதத்தை கையில் எடுப்போம் என்று தான் ஒரு குழுவினர் எடுத்திருக்கின்றார்கள். காரணம், அங்கு கத்தி கூச்சல் குழப்பம் செய்த ஒரு சிலருடைய அந்த முகங்கள் கொழும்பிலே மாத்திரமல்ல வடகிழக்கில் பல பிரச்சனைகளின் பின்னணியில் இருந்த முகங்கள் தான் ஆதாரப்பூர்வமாக எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்படியானவர்கள் திடீரென்று இப்படியான ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக 21ஆம் தேதிக்கான வழியை விட்டுவிட்டார்கள். ஆகவே இப்பொழுது இது சம்பந்தமாக பலர் சிங்களவர்கள் கொந்தளிக்கத்தான் செய்தார்கள், கோபமடைத்தான் செய்தார்கள். அவர்கள் அனைவருமே பேருந்துகளில் 21ஆம் தேதி கொழும்பிற்கு வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யத்தான் போகிறார்கள். உண்மை பேசப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். ஆகவே நாங்களும் அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அரச தரப்பில் இதற்கு எந்த விதமான முடிவு எடுக்கப்பட போகின்றது? ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இதனை நிச்சயமாக பார்த்திருப்பார். அவருடைய பதில் இதற்கு எப்படி இருக்க போகின்றது? காரணம், ஒரு சில தீரர்கள் இப்படியான அரசியல் செய்ய களமிறங்கும் போது, அரசியல் ரீதியாக இப்படியான பிரச்சனைகளை உருவாக்க முயற்சிக்கும் போது தான் நாட்டில் அமைதியின்மை தோன்றுகின்றது. ஜனாதிபதி இதை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகின்றீர்கள்? சரியாக பார்த்து நீதியை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. ஆகவே நாமும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். பார்க்கலாம் என்ன இந்த விடயம் எப்படி ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. அதே போல நேற்றைய தினம் முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் சுமந்திரன் ஒரு விடயத்தினை தெரிவிக்கின்றார். ஆளும் தரப்பின் அனைத்து தமிழ் எம்பிக்களும் பதவி விலகுங்கள். சுமந்திரன் பகிரங்க கோரிக்கை, பேரினவாதத்துக்கு அரசாங்கத்தின் அடிப்பணிவு கோழைத்தனமானது எனவும் சாடல் என்று தான்
அந்த செய்தியும் இன்று பதிவாகி இருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஒருவராக இப்பொழுது சம்பந்தமாக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். இனவாதத்தை கையில் எடுத்து ஒரு விதமாக பலர் அரசியல் செய்ய இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள். தொடர்ந்தும் நாங்கள் இது சம்பந்தமாக பேசத்தான் போகின்றோம். இன்னும் பலரோடு இது விவகாரம் சம்பந்தமாக, பிரச்சனை சம்பந்தமாக பேச தயாராகி வருகின்றோம். லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் என்று கூறிக்கொண்டு இன்று இந்த டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருகின்றோம். நிகழ்ச்சி தான் முடிகின்றது, பிரச்சனை முடியவில்லை. பிரச்சனைக்கான முடிவை காணும் வரை நாங்கள் ஒவ்வொரு காணொலியிலும் இது சம்பந்தமாக பேசத்தான் போகின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சிக்காக மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.